வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மதராசப்பட்டினம் அல்லது மெட்ராஸ் பட்டினம் என்று அழைக்கப்படும் இப்பகுதி தென்னிந்தியாவில் தொண்டை மண்டலம் என்று பெயர் பெற்ற மண்டலத்தின் பகுதியாகும். தொண்டை மண்டலத்தில் இளம்திரையன் என்ற ஒருவர் 2ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தில் இருந்து பரமபுருஷராக பணிபுரிந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் பல்லவர் காலம், சோழர், பாண்டியர் போன்ற பலர் இந்திய பகுதியை பங்கிட்டு ஆண்டு உள்ளனர். மதராசப்பட்டினம் என்றும் மெட்ராஸ் பட்டினம் என்றும் சொல்லுவது அது ஒரு கோலத்தை போல பல கற்பனைகளை கொண்டுள்ளது. மதராஸ் என்றால் முகாம், கல்வி மையம், ஆகப்பிரதான என்ற பொருள்படும் கருத்து. மதராசப்பட்டினம் என்ற பெயர் அந்த இடத்தில் பல மதராஸ்காரர்கள் இருந்ததாகவும், பட்டினம் என்றால் கடலோர நகரம், செழிப்பு நகரம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. மெட்ராஸ் என்ற பெயர் அந்த பகுதியில் இருந்த மதராசப்பட்டினம் என்ற ஊரினால் வந்ததாகவும், பின்னர் ஆங்கிலேயர் அதை மெட்ராஸ் என்று உருமாற்றியிருந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் சென்னை, சென்னப்பட்டணம் என்ற பெயர் கூட ஒரே நாளில் இரு பக்கங்களை கொண்டிருந்த 2 பெயர்கள் என்று கூறப்படுகின்றது. இதனால் மதராசப்பட்டினம் என்று சொல்வதில் பல அடையாளங்கள், பன்முக கருத்துகள் உள்ளன. 1639ஆம் ஆண்டு ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ காகன் ஆகியோர் என்ற நாயக்கன் மூலம் குறிப்பிட்ட ஒரு கடல் நிலத்தை வாங்கினார் என்பதன் அடிப்படையில் நமது நகரத்தின் புதிய யாத்திரை தொடங்குகிறது. அந்த நிலம் கூவம் ஆறு, கடல் முகம் அருகில் தொடக்கம் எக்மோர் வரை இருந்த பகுதியாக இருந்தது. அங்கு ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் என்ற கோட்டை கட்டப்பட்டது. அதே இடத்தில் ஆங்கில வணிக நிலையம் மற்றும் நிர்வாக செயலுக்கு தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்வு நமது நகரின் ஆதாரமாகவே பார்க்கப்படுகிறது. ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் சுற்றிலும் ஆங்கிலர், போர்ச்சுகர், கிராமியர் ஆகியோர் இந்தியர் வர்த்தகர் பலர் குடியிருந்ததாக சொல்லப்படுகிறது. வெள்ளை நகரம், ஒயிட் டவுன் என்று அழைக்கப்பட்ட பகுதி அங்கு பெரும்பாலும் ஐரோப்பியர் குடியிருந்ததன் காரணமாகத்தான். கருப்பு நகரம், பிளாக் டவுன் என்று அழைக்கப்பட்ட பகுதி உள்ளூர் இந்தியர் மற்றும் பிறர் வாழ்ந்த இடம். பிற புதிய பகுதிகள், குடியிருப்பு வசதிகள், சந்தைகள் உருவான. வாஷர்மேன்பேட் போன்ற இடங்கள் நீரில் துவைக்கும் தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய இடமாகவும் மாறின. காலப்போக்கில் இந்த பகுதிகள் சேர்ந்து நகரமாகவும் விரிந்து வளர்ந்தன. 1746ஆம் ஆண்டு பிரெஞ்சு பிரிபார்த்தியை தாக்கி மெட்ராஸை கைப்பற்றினர். 1749இல் ஆங்கிலேயர் மீண்டும் மீட்டனர். அதன் பிறகு அரசியலும் நுழைவுகளும் பலவாக இருந்தன. ஸ்ரீராயப்பர், நாயபாபர், ஹைடர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோர் இடையில் போராட்டங்கள் இருந்தன. தணிக்கைகள், கட்டடங்கள், சாலைகள், நகரத்தின் கட்டமைப்பு வளர்ந்தது. 1758-59இல் கவுண்ட்லே முன்னிலையில் வகித்த கூட்டணி வெற்றி முயற்சி நடந்தது. ஆனால் ஆங்கிலர் எதிர்கொண்டு வெற்றி பெற்றனர். 1767ஆம் ஆண்டு ஹைதர் அலியின் படைகள் அருகூர் வந்தபோது புதிய கோபுரங்கள், பாதுகாப்பு சுவர் கட்டப்பட்டு நகரத்தை பாதுகாக்க முயற்சி செய்யப்பட்டது. இதனால் மதராசப்பட்டினம் வெறும் வணிக இடமாக, படைத்துறை நிர்வாக மையமாகவும் மாறியது. மதராசப்பட்டினம் பகுதியில் பல அளவிலான கோவைகள், கடவுள் ஆராதனைகள் இருந்தன. சென்ன கேசவ பெருமாள் கோவில் ஆரம்பத்தில் நகரத்தின் முக்கிய கோவில் என்று கருதப்பட்டது. இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனுடன் இணைந்து அமைந்த மல்லிகேஸ்வரர் கோவில் அதே பிரதேசத்தில் இருந்தது. இடம், காரணங்கள், காலம் காரணமாக இந்த கோவில்கள் ஒன்றும் முற்றிலும் அழிக்கப்பட்டது. பிறகு அது சற்று இடம் மாற்றப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது. இவை அந்த நகரின் மதசார்பு, கலாசார அடையாளத்தை குறிப்பிடுகின்றன. 19-20ஆம் நூற்றாண்டு ஆங்கிலேய ஆட்சியின் விருத்தி, குடிமக்கள் மாற்றம். 19ஆம் நூற்றாண்டில் மெட்ராஸ் பிரசிடென்சி எனப்படும் ஐக்கிய நிர்வாக பகுதி உருவானது. அதற்கு மெட்ராஸ் ஆங்கிலர் பெயர் தலைநகராக மாறியது.
கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம், பல புதிய நிறுவனங்கள், கல்லூரிகள், அரசு நிர்வாகங்கள் வந்தன. மின்சார நீர் போக்குவரத்து வழிகள் உயிர் வளர்ச்சி திரும்பிய காலமாக இருந்தது. இருப்பினும் நகரத்தின் பழமையான பகுதியிலிருந்து வாழ்வகங்கள் இடங்கள் சில இடங்களில் மாற்றப்பட்டன. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. மெட்ராஸ் ஸ்டேட் எனும் மாநிலம் கீழ் அந்த நகரம் வந்தது. 1996 அதிகாரப்பூர்வமாக மெட்ராஸ் என்ற பெயர் மாற்றப்பட்டு சென்னை என பெயர் நிர்வகிக்கப்பட்டது. அதை முன்னிட்டு பலர் இதற்கான வரலாற்று மொழி அடையாள காரணங்களை கருதினர். இது ஒரு பெயர் மாற்றம் மட்டுமல்ல, அந்த நகரின் புதிய அடையாளம் என்பது பழைய நினைவுகளை புதிய வழியுடன் இணைக்கும் முயற்சி என்றே கூறலாம். 1943 மெட்ராஸ் உள்ளம். பல நாள் மழை பெய்ததால் கூவம், அடையார் நதிகள் வெள்ளமடைந்து பல பகுதிகள் பாதிக்கப்பட்டன. மெட்ராஸ் மைய சிறை, மெட்ராஸ் சென்ட்ரல் பிரிசன் மண்டலமாக இருந்த சிறை 1837 தொடங்கி 2009 இடிக்கப்பட்டது. பீப்பிள்ஸ் பார்க் சென்னை 1851 61 காலத்தில் உருவாக்கப்பட்டது. சென்னை நகரின் மூத்த பார்க் ஆகும். இவை சில முக்கிய நினைவாக கழிந்த நிகழ்ச்சிகள் நகரின் முகத்தை மாற்றியவை. மதராசப்பட்டினம் எனும் இடம் ஒரு மீட்ட அழகான வழிகாட்டி போல நம் நகரின் அடையாளத்தை, பல சப்த படிகளை, பல காலங்களை சொல்லுகிறது. இன்று சென்னை என்று கூறினால் நாம் பெருமைப்படலாம். அந்த அடிக்கோள்கள், அந்த நினைவுகள் இங்குள்ளன. நம் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்ய மறக்காதீர்கள். நன்றிகள் பல.